Example 9.63 find the volume of the right circular cone of base radius r and height h னு கொடுத்திருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம என்ன செய்கிறோம், ரிவால்வ் பண்ணுறோம் அரவுண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ ரிவால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு கோன் கிடைக்கிது. ஓகேவா? அந்த கோனுடைய வால்யூமை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். அதனுடைய ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆர்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஹைட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஹெச்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆரிஜின்லேருந்து தானே எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 0,0. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரெண்டும் டச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல அந்த கோஆர்டினேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால ஒய்யோட வேல்யூ 0 இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹெச்ங்கிறது டிஸ்டன்ஸுங்கிறதுனால அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸோட வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ h,0. அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இது 6, இந்த இடம் வரைக்கும் ஹெச். அப்போ இந்த கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், எக்ஸ் கமா ஒய்ங்கும் போது h,6ன்னு இருக்க போகுது. ஓகேவா? நம்ம இந்த லைன் இருக்கு இல்லையா, இது நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம், ஏபிசி அப்படி நேம் கொடுத்துக்கலாம். அந்த ஏபிங்கிற லைனை தான் என்ன செய்ய போகிறோம், ரிவால்விங் அவர் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு கோன் கிடைக்கிது. ஓகேவா? அப்போ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் தெரியணும் இல்லையா, நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த லைனில் இருக்க 2 பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த லைனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னால என்ன செஞ்சிடலாம், வால்யூம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 2 பாயிண்ட் ஃபார்முலா என்னது, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஒரு பாயிண்ட் 0,0, இன்னொரு பாயிண்ட் h,6. எதை வேணால் x1 y1 வச்சுக்கலாம், எதை வேணாலும் x2 y2 வச்சுக்கலாம், மாறாத ஆன்சர். ஓகேவா? y minus y1க்கு பதிலாக 0, y2ங்கிறது என்னது r. ஸோ r minus y1ங்கிறது 0 which is equal to x minus x1 என்னது 0 divided by x2ங்கிறது என்னது h minus x1ங்கிறது 0. ஓகேவா? இம்ப்ளைஸ் y divided by rன்னு இருக்கும், இந்த சைடில் x divided by hன்னு இருக்கும். நம்ம அபவுட் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால என்னது, நம்மளுக்கு எக்ஸோட லிமிட்ஸ் தெரியுது, 0லேருந்து h வரைக்கும் நம்ம தெரியுது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்யணும், y is equal toன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கணும். y is equal to x into r divided by hன்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா? வால்யூம் என்னது, வால்யூம் is equal to ஃபார்முலா இன்டெக்ரல் a to b y ஸ்கொயர் dx. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம என்னவாக மாற்றிருக்கோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கிறோம் இல்லையா. அப்போ y is equal to இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றும் போது நம்மளுக்கு y ஸ்கொயர் dx. லிமிட்ஸ் எல்லாம் எக்ஸோடது தெரியுது, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி y ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகேவா? பை இன்டெக்ரல் லிமிட்ஸ் என்னது, 0லேருந்து h வரைக்கும், 0லேருந்து h வரைக்கும் y ஸ்கொயருக்கு ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஆர் டிவைடட் பை ஹெச்னு இருக்குது. ஒய் ஸ்கொயருங்கும் போது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதிட வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயருங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதை தூக்கி வெளியில் போட்டுடலாம். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில் இருக்கட்டும். மீதி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது மட்டும் உள்ளார இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3, 0 to h லிமிட், விச் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம், ஹெச் கியூப் டிவைடட் பை 3. எக்ஸுக்கு பதிலாக ஹெச் போட போகிறோம். ஸோ ஹெச் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் என்னது 0 அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். இது ரெண்டுத்தையும் அப்படியே ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கியூப் டிவைடட் பை 3. இதையும் கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். நம்மளுக்கு தான் ஜென்ரல் ஃபார்முலாவே தெரியும் இல்லையா, வால்யூம் ஆஃப் த கோன் என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நம்ம அதை அச்சீவ் பண்ணியாச்சு, கரெக்டான ஆன்சர். ஓகேவா?